நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தான் செல்லவிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் இன்னும் அதை கனவாக நினைக்கிறோம், அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறோம். நான் நெல்லை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு தகவலை பத்திரிகை அங்கு சந்தித்து சொல்லியிருக்கேன். கட்சியில எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் இல்லை. ஆனா அதுக்கும் அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. காவல்துறை ஃப்ரீயா விசாரிக்க சொல்லியிருக்கோம், விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு எந்த தடையும் கிடையாது, நாங்களும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். பணம் வாங்கின இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னமோ என் மேல ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதுல எந்த விதமான என்னுடைய இதுல எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். இந்த நிலையில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியே மாவட்ட கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜெயக்குமார் புகார் அளித்திருப்பதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிலும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலுவின் பெயர்கள் புகாரில் இருந்ததாகவும் இது தொடர்பாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே இந்த நிலைமை என்றால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.